விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஒரு பக்கம் கிரக நிலைகள் உங்களுடைய பணம் பொருளாக்காகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வாரம் அந்த பிஸ்னஸ் மாற தான் இருக்கும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அதனால் இந்த வாரம் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, இது எல்லாமே நார்மலாக தான் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம். பெருசாக லாபம் இல்லை. இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் பெருசாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இல்லை. நீங்கள் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிகப்பெரிய பலம் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆக விளையாட்டுத்துறையில் இருக்கிற நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கவனம். நான் பெருசாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் நடக்கிற மாதிரி ஒரு தோற்றம். அதில் நிறையா தடைகள் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கையில் பணம் தனம் இருந்தாலும் பெருசாக நமக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு காலமாக இருக்குது. இந்த வாரத்தில் நம்முடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குற போது வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் வேலையில் உங்கள் கூட வேலை பார்க்கவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் இல்லை. இந்த வாரம் உங்களுடைய சுப்பீரியரும் பெரிய லெவலில் கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால் வேலை இருக்குது, ஆனால் வேலையில் நீங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருக்குது. ஆக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை உண்டு. யாரெல்லாம் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறீங்களோ உங்களுக்கும் ஒரு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு ஜாப் அப்படிங்கிறது இந்த வாரம் இருக்குது. ஒர்க்கில் ப்ரெஷர், டென்ஷன் இதெல்லாமே இருக்கும். அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலும் கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் கடன் வாங்கி பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு கடன் வாங்காமல் வேண்டாமங்கிறத பற்றி யோசிங்க. ஏன்னா கிரக நிலைகள் உங்களை கடன் வாங்க தூண்டும். இன்னொரு பக்கம் கடன் வாங்காமல் இருப்பதான் நல்லது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கிரக ரீதியாக இருக்குது. பட் அதே சமயத்தில் உங்களுடைய மூத்த சகோதரர் இருக்கார், சகோதரி இருக்காங்க, அவர்களால் நன்மை. நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காங்க, அவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம். பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் குறிப்பாக பைரவரையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். இந்த நிகழ்வுகள் மாறும், முன்னேற்றம் ஏற்படும்.